நேற்று ஒரு ஸ்டோரி பார்த்தேன். என்னன்னா, இவர் சிவபாலன் இருக்கார். சிவபாலனா சிங்கம் அகாடமி, சிவகாசியில் சிங்கம் அகாடமின்னு ஒருத்தர் வச்சுருக்காரு. அவர் என்ன ரீல் போட்டாருன்னா, இந்த மாதிரி நான் ஏன் ரன்னிங்கை சூஸ் பண்ணேன், ஏன்னா அது வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்போர்ட்டு. நான் என்ன பண்ணுறேனோ என்னோடய உழைப்பு எதுவோ அது வெளியே தெரியும். இந்த டீம் ஸ்போர்ட்ஸ்னாலே வந்துட்டு ரொம்ப தேவையில்லாமல் ஓவர் ஹைட் கொடுத்து சிலரை மட்டுமே ஹைலைட் பண்ணுவாங்க. இப்போ கிரிக்கெட்னால் வந்துட்டு தோனி, விராட்டுன்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் போகும் அப்படின்னா. என்னாச்சு அது கும்பலாகுது, இதை இடிச்சிட்டாங்களா? ஐயோ தள்ளிட்டுருக்காங்க. Oh my God. இந்த மாதிரி ரைடெல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் ரைடு அடுத்து நடத்த முடியும். அதெல்லாம் பழகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் எனக்கு பெருசாக இது இல்லை. அதோட ஆமாம், அவர் சிவபாலன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி டீம் ஸ்போர்ட்டில் வந்துட்டு ஒரு டீம் மெம்பரை தான் அடையாளப்படுத்துவாங்க. சிங்கிள் ஸ்போர்ட்டில் நீங்கள் பண்ணுறது தான் எஃபோர்ட்டு, உங்களை நீங்களே தனியாக காமிச்சிக்கலாம் அப்படின்னாங்க. தட் சவுண்ட்ஸ் குட். இப்போ சைக்கிளிங் அப்படின்னு வரும்போது, நான் சைக்கிளிங்கில் என்ன பண்ணுறேன்றது தான் மேட்ரு. ஏன் இதில் வந்து சைக்கிளிங்கில் இவர் சூப்பர் அவர் சூப்பர்னு சொல்லலாம். ஆனால் சைக்கிளிங்கில் நீங்கள் என்ன பண்ணேன்னு தான் கட்சியில் வந்து நிற்போம். ஆனால் டீம் ஸ்போர்ட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தானே இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. அவர் ஸ்கூல் டைமில் அனுபவிச்ச வேதனைகளை பற்றி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலி இதெல்லாம் கேட்குதான்னு பஸ்ஸு செக் பண்ணோம். எனக்கு கேட்குதான்லாம் தெரில. எனக்கு ஏதாவது ரைட் பண்ணும்போது பேசணும்னு தோணுச்சு, ரைட் பண்ணும்போது பேசிக்கிட்டே போகிறேன். அண்ட் ஸ்கூல் டைமில் அவருக்கு இதே மாதிரியான சிக்கல்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். லைக் எப்படின்னா, அவங்க ஒரு டீம் ஸ்போர்ட் நடக்குதுன்னா அந்த டீம் ஸ்போர்ட்டில் இருக்கிற மெயின் பிளேயரை மட்டும்தான் எல்லாருமே ஹைலைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அட்ராக்ஷன் விழும், அவங்களுக்கு தான் எல்லாமே விழும். அது கூட ஆர்டர் நம்மளை வந்துட்டு அதை கண்டு கூட மாட்டாங்க, ரொம்ப டவுன் ரேட்டடாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இட் சவுண்ட்ஸ் வேலிட். ஏன்னா நான் ஸ்கூல் டைமில் வந்து என்னை இந்த பிடி பீரியடில் வந்துட்டு பெருசாக விளையாட விட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ உடனே கமெண்ட்டில் யாராவது ஒருத்தன் கூட ஸ்கூலில் ஒருத்தர் வரலாம், வாய்ப்பு இருக்குது. வருவானுங்களாலாம் தெரியாது, ஆனால் வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, ஸ்கூல் டைமில் நான் பெருசாக பிடி பீரியட் நான் கட்டின ஃபீஸுக்கு பிடி பீரியட் காசு மட்டும் கழிச்சேன்னா எங்கள் அம்மா வாங்கின கடனில் ஒரு கால்வாசியை நான் அழிச்சிடுவேன். அந்த அளவுக்கு தான் தேவையெல்லாம் பிடி பீரியடுக்கு ஸ்கூலில் காசு கட்டியிருக்கேன். நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே உங்களை விளையாடவும் விட மாட்டாங்க. அவங்க ஒரு 10 பேர் குரூப் சேர்ந்துக்குவாங்க. அந்த குரூப்பு என்ன நினைக்குதோ அதான். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு என்ட்ரு ஆகணும்னு ஆசைப்பட்டால் கூட அதுக்கு நீங்கள் தகுதி வச்சுருக்கணும். எப்படின்னா மார்க் வாங்கியிருக்கணும், இல்லைன்னா 4 பேர் உங்களை பற்றி நல்லா பேசணும், இல்லைன்னா நீங்கள் சண்டை போட தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அவனை அடிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த க்ரைட்டீரியாக்குள்ளெல்லாம் நீங்கள் இருந்தால் தான் பாசிபிள். இந்த க்ரைட்டீரியா எதுலேயுமே நான் கிடையாது. நான் நல்லா படிக்கிறவனும் கிடையாது, என்கிட்ட சண்டை வலிக்கிறவங்க கிடையாது, அமைதியாக இருக்கிறவன் திட்டு வாங்குவேன். ஏன்னா அப்போ எனக்கு இன்னோசன்ஸாக இருக்கிறதே எங்கள் அம்மா 3 வேளையும் என்ன சொல்கிறது, சோரோட சேர்த்து போட்டு வளர்த்துட்டாங்க. இப்போ வந்துட்டு இன்னோசென்ட்டாக இருக்கனாலும் எனக்கு தெரியாது. இப்போ இன்னோசென்ட்டாக இருக்கனானா எனக்கே தெரியாது. ஆனால் அப்போ ரொம்ப இன்னோசென்ட்டாக தான் இருக்கு. அப்போ என்ன ஒருத்தர் ஒரு அபியூசிவான வேர்டில் திட்டினா கூட எனக்கு திரும்பி திட்ட தெரியாது. இந்த மாதிரி இருந்தேன். இப்படி இருந்த காலம் போய் என்ன ஆயிடுச்சுன்னா, அது பிடி பீரியட் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்போத்துலேருந்து 5th ஸ்டாண்டர்ட்லையா 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னதுன்னா, அவங்க ஒரு 10 பேர் வச்சுருப்பாங்க. அந்த 10 பேர் விளையாடுவானுங்க. அந்த 10 பேர் விளையாடிக்கிட்டே இருப்பானுங்க. அதுக்கு மேலே நம்மளை சேர்த்துக்கலான்னு கேட்கும்போது சேர்த்துக்கவும் மாட்டானுங்க. நமக்கே ஒரு லெவலில் மீறி என்ன ஆகிடும்னா, நம்மளாம் ஒரு ஃபெயிலியரு,
நம்மளாம் போய் விளையாடி என்ன ஆக போகுதுன்னு நம்மளே ஒரு லெவலில் மீறி என்ன ஆகிடுவோம்னா நம்மளை லிமிட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ கூட நான் இந்த சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதோட சில விஷயங்கள் நடந்துச்சு, அதையும் நான் சொல்கிறேன். ஸ்விம்மிங் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். அது எல்லாமே வந்துட்டு ஆஃப்டர் காலேஜ் தான். காலேஜில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதோட ஸ்கூல் டைம்லேயே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒதுக்கி 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 ஒரு 6 வருஷம் ஓடிடுச்சு. 5th to 10th வரைக்கும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தானுங்க. அதுவும் என்னத்துக்குன்னா, இவனுங்க என்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி இவனுங்க எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டுன்ற கோட்டாலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. நான் காசு கட்டி பிடிக்கிறேன், நான் விளையாடுறேன், நீ என்னடா எனக்கு கோட்டா முறையில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தோணல. ஆனால் எனக்கு அந்த 10th விட்டு வெளியே போகும்போது எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு மண்டையில். அதோட இவனுங்க சேர்த்தாலுமே எப்படி சேர்ப்பானுங்கன்னா சப்ஸ்டியூட் மாதிரி தான் சேர்ப்பானுங்க. அதாவது ஒன்று நீ கேம்குள்ளே இருப்ப, ஆனால் உன்னை அவனை கேமில் பிளேயர் கீ பிளேயராக ஓடவோ இல்லை எதுவும் பண்ண மாட்டானுங்க. அப்படி பண்ணாலுமே என்னதுன்னா, நீ வேணும்னு மிஸ்டேக் பண்ணுன்னு தெரிஞ்சு மிஸ்டேக் பண்ண விட்டுட்டு உடனே இதுக்கு அண்டாஸ் பண்ணி அவனெல்லாம் சேர்க்கவே கூடாதுன்றவானுங்க. டேய் உங்களை மாதிரி ஒரு பிடி பீரியடா விளாண்டவன் இல்லடா, ஒரே ஒரு பிடி பீரியட் விளாண்டான்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, தட்ஸ் அனதர் சிட்டி திங் ஹேப்பன் பை சிட்டி பீப்புள்னு வாங்கலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது எல்லாத்துலேயுமே நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, 10th எண்டில் ப்ராப்பர் எண்டில், அதாவது கிட்டத்தட்ட முடியறதுக்கு ஒரு 10 to 12 வாரம் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு நிலமை. அப்போ வந்து எக்ஸாமுக்கு ரிவிஷனுக்குலாம் முன்னாடி 10th ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பிடி பீரியட் நடக்குது இண்டோரு. அப்போ அன்றைக்கி வந்து நிஷாந்த்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பேரை மட்டும் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, அந்த பையன் தான் எனக்கு ஒரே ஒரு நல்லது பண்ணால் என்னன்னா டேபிள் டென்னிஸ் பேட்டை என் கையில் கொடுத்தான். ஆனால் அவனும் எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் மென்டல் ட்ராமாலாம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. எது சொல்கிறது, சில இஷ்யூஸ் நடந்திருக்கு, அது நான் எதுவும் பேசிக்க விரும்பலை. ஆனால் அவன் அன்றைக்கி பேட்டு கொடுத்ததுனாலேயோ என்னவோ தெரில, நான் டேபிள் டென்னிஸ் ஆட கற்றுக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட கற்றுக்கிட்டேன். இப்போ கூட என்னால் வந்து ஒரு சர்வுன்றது வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மசில் மெமரியாக போட முடியுது. அதோட அங்கே டேபிள் டென்னிஸ் ஆட ஆரம்பித்து 10th இப்படியே எஸ்கேப் ஆகணும் பிளான் பண்ணி எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் டிப்ளமோ காலேஜில் வந்துட்டு நான் டேபிள் டென்னிஸ் விளாடினேன். ரொம்ப ஜாலியாக டோர்னமெண்ட் வரைக்கும் போனேன். ஆனால் டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கல, அது வரைக்கும். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு 2 to 3 வாரம் விளையாடின ஒருத்தன் காலேஜில் ஒரு 2-3 மாதம் விளையாடி அப்புறமா நான் காலேஜ் டோர்னமெண்ட்டுன்ற இடத்துக்கு போயிருக்கான். வாட் இஃப் தட் வாஸ் ஹேப்பன் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஸ்கூல் டைமில் இருந்து விளையாடி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக மாறி இருக்கலாம். என்னன்னா யாருக்கு தெரியும், SDIT கூட நான் விளையாடி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு ஹேப்பன் ஆகாமலே போகிறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஹேப்பன் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு எதனால் ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஏடாகுணமான பீப்புள்ஸ் இருந்ததுனாலன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் எப்போயுமே எனக்கு என்கிட்ட நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப லோவாக ஃபீல் ஆகுது, எனக்கு எதுலையுமே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, அது மாதிரிலாம். இதில் இருந்து சொல்லிக்க விரும்புகிறது என்னதுன்னா, வாய்ப்பு நீங்கள் பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க, யோசிக்காதீங்க. அப்படி சினிமாவில் ஜெயிச்சு இன்றைக்கி ஆக்டராக இருக்கிற ஆட்களே எனக்கு தெரியும். அன்றைக்கி என் கூட வந்துட்டு சும்மா உட்காந்து டீ குடிச்சவங்களாம் இருப்பாங்க, இன்றைக்கி அவங்க ஆக்டராக கூட இருக்காங்க, நிறைய பேர் டேரக்டராக இருக்காங்க, நிறைய பேர் டிவி ஷோஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இன்னும் சிலர் வந்துட்டு ரொம்ப லைஃப்பில் ஹோப்பையே விட்டுட்டு ஆனாலும் ட்ரை பண்ணுறதை விடவே மாட்டாங்க. அந்த ஒரு நாள் ஓப்பன் ஆகும், அந்த ஒரு நாள் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ஆனால் இருக்கு வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான்.
ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போய்கிட்டே இருக்கும் பார்த்து. அந்த ட்ரைன்ற அந்த டாட் வந்துட்டு ஒரு நாள் புல் பாயிண்ட்டாக மாறும். சாரி, புல் பாயிண்ட் தான், புல் பாயிண்ட்டாக மாறும். அங்கேருந்து ஓப்பன் அப் ஆகும்போது will make you as a proper எது சொல்கிறது, அதான் எடுக்கல, அந்த புல் அடித்து தூக்குச்சுனா மேலே போகல, அந்த மாதிரியான ஒரு ஹாப்பி டேஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ ஆனால் ட்ரை பண்ணுறதோட அதோட இதில் பேரண்ட்ஸுகளுக்கு சொல்லிக்க விரும்புகிறது என்னதுன்னா, நீங்கள் காசு கட்டி படிக்க வைக்கிறீங்க எந்த ஸ்கூல்லையுமே சரி, அது நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நடுத்தர ஸ்கூலில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்கள் வேறையோ ரத்தத்தையும் சிந்தி தான் படிக்க வைக்கிறீங்க. ஸோ உங்கள் பையன் விளையாடல, இல்லைன்னா உங்கள் பையன் வந்துட்டு 4 பேரால் புள்ளி செய்யப்படுறான்னா யோசிக்காமல் அந்த இடத்த விட்டு குவிட் பண்ணுறதோ இல்லைன்னா ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்கிறது பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி எவ்வளோ பேர் இன்னுமே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கவங்க இருக்காங்க. என்ன தான் இன்றைக்கி வந்துட்டு உமன் சேஃப்டி, அபியூஸ்களை தடுப்போம்னு போஸ்ட் போடுறவங்க எல்லாம் யார்? ஸ்கூலில் ஒரு காலத்தில் கூட இருந்தானே மனுஷனை மதிக்காமல் அடிக்கடின்னு அடித்து வளர்த்தவங்க தான். ஸோ அது என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. ஐம் நாட் மீனிங் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் தட், பட் சம் பீப்புள் டூயிங் தட். ஸோ அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்கள் கிட்டு வந்துட்டு ஏதாவது ரொம்ப சஃபரிங்கில் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு they need help, please help them, don't judge them அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் பேசின எல்லாமே இதில் ரெக்கார்டாக இருக்குமானே எனக்கு முதல்ல தெரில. அது என்ன அடுத்த காமெடி, அது தெரியாமல் நான் உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன்.